உடம்பை வெறுத்தேனோ திருநறையூராரை போலே. சாமி, இது பிள்ளை திருநறையூர் அரையர் பற்றிய கதை என்று ஆரம்பித்தாள் திருக்கோளூர் பெண். திருச்சி நாமக்கல் சாலையில் தொட்டியத்திலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது திருநாராயணபுரம். முன்னொரு காலத்தில் வானவராயர் என்ற அரசர் தன் ஆட்சியை விரிவாக்கம் செய்வதற்காக மைசூர் நோக்கி படையெடுத்துச் சென்றார். இரவு நேரமானதால் வழியில் மண்மேடாக இருந்த ஒரு இடத்தில் ஓய்வெடுத்தார். அப்பொழுது அவரது கனவில் தோன்றிய பெருமாள், நான் பூமிக்கடியில் இருக்கிறேன், என்னை மேலே எழுந்தருளச் செய்து எனக்கு உண்டான உற்சவங்களை எல்லாம் ஏற்படுத்திவிட்டு மைசூரை நோக்கிச் சென்றால் அங்கு இருக்கும் அரசர் பரமபதம் அடைந்து விடுவார். உம்மை அங்குள்ள மக்கள் மனனாக ஏற்றுக்கொள்வார்கள், ஆட்சி பரிபாலனம் செய்யலாம் என்றார். அதன்படி இங்குள்ள மண் துகள்களை அகற்றி 108 பிராமணர்களை கொண்டு வேதகோஷங்கள் முழங்க பெருமாளை ஸ்தாபிதம் செய்து அவருக்கு உண்டான பிரம்மோற்சவம் போன்ற நிகழ்வுகளை நடத்தி வைத்து திருநாராயணபுரம் கிராமத்தையும் நிலங்களையும் தானமாக அழித்துவிட்டு மைசூரை நோக்கி படையெடுத்துச் சென்றார் என்கிறது தலவரலாறு. இங்கு வேதநாயகி தாயாருடன் அற்புதமாக சேவை சாதித்துக் கொண்டிருக்கிறார் வேதநாராயண பெருமாள். திருவரங்கப் பெருமாள் மாதிரியே சயன திருக்கோலம். புஜங்க சயனத்தில் ரிக், யஜுர், சாம, அதர்வண என 4 வேதங்களையும் தலையணையாக வைத்து ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டு நாபிக்கமலத்தில் இருக்கும் 4முக பிரம்மனுக்கு வேத உபதேசம் செய்யும் கோலத்தில் வேதநாராயண பெருமாள் எழுந்தருளியுள்ளார். பெருமாளின் திருவடியில் ஸ்ரீதேவியும் பூமாதேவியும் எழுந்தருளியிருக்கின்றனர். இரண்யனை அழித்த பொழுது உக்ர நரசிம்மராக பிரகலாதனுக்கு காட்சி தந்தவர் சுவாமி. இதனால் சுவாமியின் பாதத்தில் 3 வயது குழந்தையாக பிரகலாதன் காட்சியளிக்கிறார். பிள்ளாய், திருவரங்கத்து ஆதிசேஷனுக்கும் இங்கே இருக்கும் ஆதிசேஷனுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு என்றார் ராமானுஜர். அப்படியா சாமி, அது என்ன வித்தியாசம் என்று கேட்டாள் திருக்கோளூர் பெண். திருவரங்கத்தில் இருக்கும் ஆதிசேஷன் 5 தலைகளுடன் இருப்பார். இங்கே இருக்கும் ஆதிசேஷனுக்கு 10 தலைகள். ஆதிசேஷனும் அவரது மனைவியும் வேதநாராயணரை தாங்கிக் கொண்டிருக்கின்றனர். மேலே ஆதிசேஷன், கீழே அவரது மனைவி என இங்கு 10 தலைகளுடன் நாகத்தை தரிசிக்கலாம். இந்த அமைப்பை காண்பது மிகவும் அபூர்வம். ஓ, அப்படியா சாமி என்று அவள் கதையை தொடர்ந்தாள். அசுர வேந்தனாகிய ஹிரண்யனின் மகன் பிரகலாதன் ஸ்ரீ நாராயணனின் பக்தனாக இருந்ததால் அவனை ஹிரண்யன் வெறுத்தான். நாராயணன் கடும் கோபத்துடன் நரசிம்ம வடிவில் ஹிரண்யனை கொன்று சீற்றத்துடன் நின்றார். சீற்றம் தணிந்த இறைவன் பிரகலாதனிடம், உனக்கு வேண்டியதை கேள் என்றார். அதற்கு பிரகலாதன், உங்களை சாந்த ரூபத்தில் காண வேண்டும் என்றார். நீ வேண்டியதைப் போல் உனக்கு திருநாராயணபுரத்தில் சாந்த ரூபத்தில் காட்சியளிப்பேன் என்று கூறி அவ்வண்ணமே செய்தருளினார். ஆதி காலத்தில் பிரம்மாவிற்கு தனக்கு மட்டுமே எப்பொருளையும் படைக்கக்கூடிய தன்மை உண்டு, நம்மை தவிர யாராலும் படைக்க இயலாது என்ற கர்வம் ஏற்பட்டது. அந்த கர்வத்தை அகற்றுவதற்காகவும் தம்மாலும் படைக்க இயலும் என்பதை பிரம்மாவிற்கு உணர்த்துவதற்காகவும் பெருமாள் ஒரு விகாரமான உருவத்தை உருவாக்கி பிரம்மாவை பார்க்க அனுப்பி வைக்கிறார். பிரம்மா விகாரமான அந்த உருவத்தை பார்த்து பயந்து, யார் இந்த உருவத்தை உருவாக்கி இருப்பார்கள் என்ற கேள்வியுடன் பெருமாளிடம் வந்து விவரத்தை கூறுகிறார். பெருமாளும் எதுவும் தெரியாதது போல், படைக்கும் தன்மை உன்னுடையது ஆயிற்றே என்று கூற, ஆம், என்னை தவிர யாராலும் படைக்க முடியாது என்று பிரம்மா கர்வத்துடன் கூறுகிறார். அப்பொழுது அவர், யார் எந்த தொழிலை செய்தாலும் செய்யும் தொழிலின் மேல் உண்மையான பக்தி இருக்க வேண்டுமே தவிர கர்வம் இருக்கக்கூடாது என்பதை பிரம்மாவிற்கு உணர்த்தி அந்த விகாரமான உருவத்தை பெருமாள் மறைத்தார். இதையடுத்து பிரம்மாவிற்கு கர்வம் அழிந்தது. பின்னர், பெருமாளே, எனக்கு தாங்கள் மந்திர உபதேசம் செய்ய வேண்டும் என வேண்டிக் கொள்கிறார். அதற்கு பெருமாள், நான் பின்னொரு காலத்தில் பூலோகத்தில் காவிரியின் வடகரையில் வேதநாராயணர் என்ற திருநாமத்துடன் எழுந்தருள உள்ளேன். அப்பொழுது அங்கு என் நாபிக் கமலத்திலிருந்து வேத உபதேசம் பெற்றுக்கொள் என்று கூறி மறைந்தார். அதன்படியே பிற்காலத்தில் பிரம்மாவிற்கு பெருமாள் வேத உபதேசம் செய்தார். இந்த அழகிய பெருமாளை தரிசிக்க பிள்ளை திருநறையூர் அரையர் அவர் மனைவி குழந்தைகளுடன் அங்கு சென்றார். அப்பொழுது கோவிலில் இருந்து சிலர் வெளியே வேகமாக ஓடினார்கள். அரையருக்கு என்ன என்றே புரியவில்லை. அங்கே ஓடியவரை பார்த்து, ஏன் எல்லோரும் பெருமாளை விட்டு இப்படி ஓடுகிறீர்கள் என்று கேட்டார்.
சாமி, சில விரோதிகள் கோவிலுக்கு நெருப்பு வைத்து விட்டார்கள். உள்ளே தீப்பிடித்து எரிகிறது. நீங்களும் ஓடுங்கள், உயிரை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று ஓடிக்கொண்டே சொன்னார்கள். அரையர் திடுக்கிட்டார். ஐயோ, உள்ளே பெருமாள் இருக்கிறாரே என்று வேகமாக பெருமாளை நோக்கி ஓடினார். அவரை தொடர்ந்து அவர் மனைவியும் குழந்தைகளும் அவர் பின்னால் ஓடினார்கள். நெருப்பு எல்லா இடங்களிலும் பரவி கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்தது. அரையர் பெருமாள் கருவறைக்குள் ஓடினார். பெருமாள் பக்கம் நெருப்பு வரத் தொடங்கி இருந்தது. பக்கத்தில் இருந்த நீரை எடுத்து நெருப்பின் மீது வீசினார். ஆனால் நெருப்பு அடங்கவில்லை. பெருமாளுக்கு தீங்கு நேர்ந்துவிடக்கூடாதே என்ற அச்சத்தில் தவித்தார். பெருமாளை வெளியே எடுத்து வர முடியாது. தீயின் வெளிச்சத்தில் பெருமாள் நன்றாக தெரிந்தார். எல்லோரும் இங்கே வாருங்கள் என்று தன் மனைவியும் குழந்தைகளையும் அழைத்தார். பெருமாளை நன்றாக சேவித்துக் கொள்ளுங்கள், இங்கே நாம் மட்டும்தான் இருக்கிறோம் பெருமாளை காப்பாற்ற என்றார். குழந்தைகள் புகை மண்டலத்தில் மூச்சுவிட முடியாமல் கண்களில் பீதியுடன் திணறி திணறி, தந்தையே, பொறுக்க முடியவில்லையே, பயமாக இருக்கிறது என்றனர். அரையர், பிள்ளைகளே, கவலைப்படாதீர்கள், இந்த கஷ்டம் நமக்கு கொஞ்ச நேரம்தான், பொறுத்து கொள்ளுங்கள், பிறகு நமக்கு பேரின்பம் கிட்டும் என்றார். அதற்கு என்ன செய்ய வேண்டும் தந்தையே என்று பிள்ளைகள் அப்பாவியாக கேட்டார்கள். அரையர் சாந்தமாக, நம்முடைய பெருமாள் நமக்காக வைகுண்டத்தை விட்டு இங்கே வந்து படுத்துக் கொண்டிருக்கிறார். அவரை காக்க வேண்டியது நம் கடமை அல்லவா? உடனே பிள்ளைகள் ஆம் தந்தையே என்றார்கள். அரையர் ஆனந்த கண்ணீருடன், வாருங்கள், நாம் எல்லோரும் சேர்ந்து பெருமாளை கட்டிக்கொண்டு அவருக்கு கவச்சமாக இருக்கலாம் என்றார். அரையர் பெருமாளை அணைத்துக் கொள்ள, அவர் மனைவியும் குழந்தைகளும் அரையரை அணைத்துக் கொள்ள தீ அவர்களை தீண்டிவிட்டு சென்றது. அரையரின் மனைவியும் குழந்தைகளும் முதலில் கருகி உயிரை விட்டார்கள். பிறகு அரையர் உயிரை விட்டார். பெருமாள் தப்பித்தார். இன்றும் நாம் பெருமாளை சேவிக்க முடிகிறது என்றால் அதற்கு அரையர் குடும்பம்தான் காரணம். பிள்ளை திருநறையூர் அரையரின் பக்தியை கொண்டாடிய பிள்ளை லோகாச்சாரியார் தான் எழுதிய ஸ்ரீவச்சன பூஷணத்தில் உப்பேயத்திற்கு இளைய பெருமாளையும் பெரிய உடையாரையும் பிள்ளை திருநறையூர் அரையரையும் போல் இருக்க வேண்டும் என அருளியுள்ளார். மேலும் மற்றொரு இடத்தில் பெரிய உடையாரும் பிள்ளை திருநறையூர் அரையரும் உடம்பை விலக்கினார்கள் என்று அருளி செய்துள்ளார். கடவுளுக்கு பயன்படாத இந்த சரீரம் எதற்கு என்று அடியாள் நினைக்கவில்லையே என்று ராமானுஜரிடம் தன்னையே நொந்து கொண்டாள் திருக்கோளூர் பெண் பிள்ளை. திருநறையூராரை போல என் உடம்பை வெறுத்து எம்பெருமானை நான் காத்தேனா? சாமி, அரையரை போல எனக்கு பொங்கும் பரிவு இல்லையே, அதனால்தான் நான் ஊரை விட்டு போகிறேன் என்றாள் திருக்கோளூர் பெண். ராமானுஜர் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தார். சாமி, என்ன சிந்தனையில் இருக்கிறீர்கள் என்று கேட்டாள் அவள். குழந்தாய், அரையருக்கு பெருமாளிடம் பொங்கும் பரிவு, அவர் மனைவி குழந்தைகளுக்கு அரையர் மீது பரிவு. முதலில் மோட்சம் அடைந்தவர்கள் அவர்களே, அதற்கு பிறகுதான் அரையர். அதாவது அடியார்களிடம் பரிவு என்பது மிக முக்கியம் என்பதையும் இந்த கதை சொல்கிறது அல்லவா என்றார் ராமானுஜர். ஆம் சாமி, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது இந்த கதையில், கேட்கலாமா என்றாள். நிச்சயம் பிள்ளாய், தெரிந்தால் சொல்கிறேன் என்றார் ராமானுஜர். தற்கொலை பாவம், அது தர்மத்திற்கு புறம்பானது. அப்படி இருக்க அரையர் செய்ததும் ஒரு விதத்தில் தற்கொலைதானே சாமி என்றாள். ராமானுஜர், பெண்ணே, நல்ல கேள்வி. பெருமாள் விஷயமாக பாவம் செய்தாலும் அது புண்ணியமாக கருதப்படும். அதனால் அரையர் செய்தது பாவமாகாது. இதுதான் தர்மம் என்றார். நன்றி சாமி, இப்பொழுது தெளிவு பிறந்தது என்றாள் அந்த பெண். பக்கத்தில் இருந்த சிஷ்யர் ஒருவர், பெண்ணே, உன் கேள்வியால் என்னை போல் இருப்பவர்களுக்கும் தெளிவு பிறந்தது என்றார். உடனே அந்த பெண், என்னை போல் என்றேனோ உபரிசரனை போலே என்றாள். இந்த கதையை அடுத்த வீடியோவில் பார்ப்போமா? இந்த சேனலுடன் இணைந்திருங்கள். To watch more videos, please press the subscribe button and the bell icon.